பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதமும் அப்பா நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 37:5 வசனங்க. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இவருங்களே, காரியத்தை வாய்க்க பண்ணும் மாதங்க. நீங்கள் எது செய்கிறீங்களோ அது இந்த மாதம் வாய்க்க போகுதுங்க. அதுதாங்க ஏசப்பா கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசன ஒரு ப்ராமிஸ் வேர்டு இந்த மாதத்துக்குன்னுங்க. அது இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இது உங்களோட ஆவியில் நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த வார்த்தை கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்க, எந்தெந்த காரியத்தில் அவர் உங்களுக்கு இந்த மாதம் வாய்க்க செய்ய போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அநேக நாள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, நான் தொடர்றது எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது அப்படி தானேங்க. சிலரெல்லாம் சொல்லுவோம், என்னென்ன நான் ஒரு செடி நட்டு வைக்கிறேன், அது பார்த்தா கருகி போயிருதுங்கிறோம் அப்படி தானேங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமாகவே இல்லாமலே இருக்குது அப்படி தானேங்க. சில காரியங்களுக்கு போவாங்க, சிலர் சொல்கிறத என் காது கேட்க நான் கேட்டிருக்கேன், காது மூலமாக கேட்டிருக்கேங்க. நான் எந்த காரியத்துக்கு போனாலுமே அந்த காரியம் அங்கே நான் போன நிமித்தம் துன்பமாகி போகுது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுது அப்படிங்கிறாங்க. ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்குது அவங்க நிமித்தம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிச்சு இந்த வசனத்தை கவனமாக கேட்டு இந்த வாக்குத்தத்தத்தை டெய்லி நீங்கள் அறிக்கை செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நிமித்தம் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அங்கே எல்லாம் பிளஸ்ஸிங்காக இருக்குங்க. நீங்கள் போகிற இடங்கள் உங்கள் நிமித்தம் அது வாய்க்குங்க. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. அவர் ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எப்படி உங்கள் நிமித்தம் அந்த அவங்களுடைய காரியங்களெல்லாம் வாய்க்க செய்கிறாரா, உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் போகும்போதே அவரும் கூட வர்றாருங்க. எனவே நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் அவர் உங்களோட கூட இருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் நீங்கள் ஏதாவது புதிய பிஸ்னஸ் எதுவும் தொடங்கணும்னு ஆசைப்படலாம், அல்லது புதிய வேலைக்கு எதுவும் போகலான்னு நினச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரிங்க, இது வரைக்கும் நீங்கள் போனது எதுவும் வாய்க்காமலே போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் தொடங்குற பார்த்தீங்களா, இந்த பிப்ரவரி மாதம் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் செய்ய போகிறீங்க பார்த்தீங்களா, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்க போகுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை வந்ததுலேருந்து நீங்கள் தொடர அந்த பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்குங்க. நீங்கள் சிறுக விதைத்தாலும் பெருக அறுப்பைகங்க. நீங்கள் போகிற தொழில் உங்கள் நிமித்தம் ஆசீர்வாதமாக இருக்குங்க. நீங்கள் போகிற ஆஃபீஸு உங்கள் நிமித்தம் பிளஸ்ஸிங்காக இருக்குங்க. நீங்கள் இல்லைனாலே அந்த ஆஃபீஸை வெறிச்சோடி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஏசப்பா கொடுக்க போகிறாராங்க. அதாங்க இந்த மாதம் அவர் கொடுக்குற வார்த்தைன்னா, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிற அல்லது நீங்கள் செய்கிற ஒரு காரியம், ஒரு மேட்ரு, அதுதானங்க அர்த்தம். அது மெயினாக அவர் ஏன் வாய்க்க பண்ணுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்கள் கூட இருக்கிறாருங்க. அதை நீங்கள் நம்புங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க. எப்படி நம்புங்கன்னு கேட்டிங்கன்னா, என் வழியை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவர் என் கூட வர்றாரு, ஏன்னா அவரே எல்லாவற்றையும் முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்வார், இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி முழுமையாக நீங்கள் நம்புங்க. நம்பி என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த காரியத்தை அதாவது நீங்கள் செய்கிற அந்த பிஸ்னஸை அவர் கையில் கொடுங்க. ஏசப்பா, இந்த பிப்ரவரி மாதம் இந்த நாள்லேருந்து இந்த பிரச்சனைகளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், என் பிள்ளைய எனக்கு ஹேண்டில் பண்ணவே முடியல ஏசப்பா, அந்த பிள்ளைங்க கீழ்ப்படியவே மாட்டேங்குது, இந்த காரியத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைங்க நீங்கள் அவர் கையில் கொடுத்தது நிமித்தம் ஆசீர்வாதமாக இருக்கிறத பாருங்களேன். நீங்கள் எதிர்பார்த்த விட உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க. ஆமாங்க, ஏன்னா நீங்கள் அவர் கையில் கொடுத்துருக்கீங்கள, ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்துருக்காருல, இதை நீங்கள் நம்புறீங்கள, அவரே வாய்க்க செய்வாருன்னு இருக்கார்ல. எனவே அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி உங்கள் பிரச்சனையை அவர் கையில் கொடுத்துட்டீங்க. அதனால அந்த பிரச்சனையை எல்லாம் அவர் முடித்து உங்களுக்கு அழகாக மாற்றி தருவாருங்க. நீங்கள் ஒரு வேளை சில இடத்துல சமாதானம் பேசலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு நீங்கள் ஏசப்பாக்கிட்ட அந்த பிரச்சனையை ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் கூட நிறையா குழப்படி, சண்டை இதெல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா, அப்போ உடனே அந்த பிரச்சனையை அவர் கையில் கொடுத்துருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே சமாதானத்தை ஊற்றுவார். வியாதியை குறித்து கவலையா, ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ வியாதியாக இருக்குது, இன்னும் சுகமாகவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா, உங்கள் அம்மாவே அந்த வியாதியும் கடவுள்கிட்ட கொடுங்க. அவர் அந்த வியாதியெல்லாம் நீக்கி அந்த காரியத்தை சமாதானமாய் முடிய பண்ணுறத பாருங்க. அவர் உங்கள் அப்பாங்க, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஃபேவராக செய்து முடிப்பாருங்க. அவர் உங்களை நேசிக்கிறதுனால தாங்க இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த வார்த்தை ஏற்கனவே வேதத்தில் இருக்கிறதாங்க. ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப எங்கள் மூலமாக எடுத்து சொல்கிறாரு ஏன்னு கேட்டால், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. நீங்கள் இந்த வழியில் போகிறீங்க, ஐயோ வாய்க்கலேன்னு கவலைப்படுறீங்க, ஐயோ முடியலேன்னு கவலைப்படுறீங்க. அவர் சொல்கிறாரு, இது கேளுங்க, கேட்கும் போது உங்களுக்கு அது முடியுங்க, அது வாய்க்குங்க. ஏன்னா அவர் உங்க கூட இருக்காரு, அது ரிமைண்ட் பண்ண சொல்கிறார், உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்த சொல்கிறாரு. அதைத்தாங்க நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். எனவே இந்த வாக்கு தத்தத்தை
இந்த நாளில் வந்திருக்க அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதம் முழுவதும், இந்த மாதம் உங்களோட ஆயுஸ் நாட்கள் முழுவதும் வார்த்தையை அறிக்கையிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் சொன்னபடி நீங்கள் எடுக்கிற, நீங்கள் போகிற எல்லா காரியத்திலையும் அவர் ஜெயத்தை கட்டளையிடுறத பாருங்க. சரிங்களா? நம்ம ஜெபிப்போங்க அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிச்சு. ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா, காரியம் வாய்க்க பண்ணுகிற தேவன் நீங்கள், காரியத்தை முடிய பண்ணுகிற தேவன் நீங்கள், காரியத்தை ஜெயமாய் முடிக்கிறவர் நீங்கப்பா. எனவே இந்த நேரத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மேலும் இந்த கிருபையின் ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக முடியட்டும் ஆண்டவரே. ஜெயமாய் முடியட்டும். இந்த நாள்ல இருந்து அவங்க எதை ஆண்டவரை தொடுறாங்களோ அது ஜெயமாய் முடியட்டும். இந்த நாள்ல இருந்து அவங்க எதை முயற்சிக்கிறார்களோ அது வெற்றியாய் முடியட்டும் ஆண்டவரே. இந்த கிருபையின் கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இப்ப கூட என்னோட ஜபத்துல இணைந்திருக்கிற சாந்தாங்கிற ஒரு மகளுக்கு உங்களுடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, நான் தொடங்கின இந்த வீடு முடிக்க முடியல என்று கவலையோடு இருக்காங்க. அவங்க முடிப்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யார் யார் இந்த மாதத்தில் ஆண்டவரே புதிய காரியங்களை தொடங்கி இருக்காங்களோ, குடும்ப வாழ்க்கையை தொடங்கி இருக்காங்களோ தகப்பனை எல்லாம் சக்சஸாக முடியட்டும் ஆண்டவரே. சந்தோஷமாய் போகட்டும் ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஃபைனான்ஸில் ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கடன் அடைவதற்காக நான் முயற்சி எடுத்தேன், இன்னும் முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த முயற்சியை ஆசீர்வதிச்சு அந்த கடன்கள் அடைக்கப்படட்டும் ஏசப்பா. இந்த கரத்தில் ஆண்டவரே பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் நடத்துங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.